என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. நாளை 2 பேர் உன்னை தேடி வந்து உதவிக்காக வருவார்கள். இவர்கள் கேட்கின்ற உதவியை இல்லை என்று மறுக்காமல் நீ கொடுத்து விட வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் நம்மிடம் உதவி கேட்பவர்களுக்கு நம்மால் முடிந்த வரையிலும் செய்யத்தான் முயற்சி செய்வோம். ஆனால் ஒருவருக்கு செய்யலாம், 2 பேருக்கு செய்ய வேண்டும் என்றால் அது நிச்சயமாக ஒரு யோசனையைத்தான் உனக்கு கொடுக்கும். எப்படி நம்மால் செய்ய முடியும்? நமக்கே உதவி செய்ய யாராவது வருவார்களா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் இன்னொருவருக்கு ஒரு உதவியை செய்து கொண்டிருக்க முடியுமா என்று என் குழந்தை நீ நினைக்கலாம். என் தங்கமே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா? இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக கவனமாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. உடனிருக்கும் இந்த நேரம் உன் தாயின் அன்பு உனக்கு எப்பொழுதும் முழுமையான ஒன்றை நிறைவாக எடுத்துச் சொல்கிறது என்றால் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்காகவே இந்த வராகி உன்னை தேடி வருவதையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரம் முழுக்க உனக்கு எந்த நல்லதும் சரியாக நடந்து விட வேண்டும். நான் உன்னோடு தொடரும் இந்த காலம் முழுக்க இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு கிடைத்து விட வேண்டும். ஏனென்றால் நான் இல்லாத பொழுது இந்த மனிதர்கள் உனக்கு என்ன என்ன சோதனைகளை கொடுத்தார்கள் என்பதனை நான் அறிவேன். நான் இல்லாத நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கொடுத்தது என்பதனை நான் அறிவேன். என் பிள்ளை, என்னை நம்பி இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயத்தினாலும் நீ பட்ட வேதனைகளையும் என்னவென்று நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். அதிர்ஷ்டம் எங்கே என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருப்பதை விட நடக்கும் ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நீ உணர வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. அம்மா சொல்லச் சொல்ல ஒரு உதவியை செய்ய சொல்கிறாள் என்றால் அது உன்னால் முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நீ நினைத்தால் அந்த விஷயத்தை செய்துவிட முடியும் என்பதனை நீ உணர வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை இனி எதையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க மாட்டாய். உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ கண்டு கொள்வாய் அல்லவா? என் குழந்தையே, எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேடி கொடுத்த ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல சோதனைகளுக்கு ஆளாக்கி இருக்கலாம். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு. யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்களை நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த காலம் நமக்கு என்ன தந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உனக்கென கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நிலையில் உன்னை தேடி வரும் ஆச்சரியங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கும் விஷயங்களை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தயாராக இரு. யாரையும் நாம் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் கடந்து விட முடியாது. யாரையும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நாம் தள்ளிவிட முடியாது. நமக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கவிருக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உனக்கு எதை சொல்ல நினைத்தாலும் அதிலிருந்து ஒரு நன்மையை நீ உணர வேண்டும். நாளைய பொழுது இப்படி 2 பேர் உதவி கேட்க வருகிறார்கள் என்று நீ தெரிந்து வைத்து கொண்டாயானால் நிச்சயமாக நாளைய பொழுது யார் உன்னிடத்தில் உதவி கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் என் பிள்ளை நீ செய்து விடுவாய். மற்ற நாட்களில் சரி போகட்டும், விட்டுவிடலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று கூட நீ நினைத்திருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் நான் சொல்வது போல நாளைய தினம்
இது போன்ற ஒரு உதவி கேட்டு உன் முன்னால் ஒருவர் வந்து நிற்கும் பொழுது நீ நிச்சயமாக இல்லை என்று மறுக்காமல் கொடுப்பாய். நம் தாய் நமக்கு சொன்ன விஷயம் அல்லவா? அதனால் நம் தாயின் வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, என் பிள்ளை, நிச்சயமாக நீ இதனை சரியாக செய்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே நான் துணை இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு, உனக்காகவே எப்பொழுதும் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு, பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டாயானால், இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். ஏதாவது ஒரு விஷயம் என் பிள்ளையினுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு உணர்வை தந்து கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையின் மனதில் ஏதாவது ஒரு தருணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ யோசிக்கும்படியான பல சூழ்நிலைகளை உன் முன்னால் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய சில உண்மைகளையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னையும் மதித்து ஒருவர் உன்னிடம் வந்து ஒரு உதவி கேட்கும் பொழுது அந்த உதவியை நாம் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. நாம் இல்லை என்று ஒருபோதும் அதனை தவிர்த்து விட முடியாது. இனி நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணிக்கொண்டும் நாம் ஒருபோதும் மனம் வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு துணை இருக்கும் இந்த தெய்வம் நான் எப்பொழுதும் உனக்காக உன்னை நிச்சயமாக கைகொடுத்து தூக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி நான் நினைத்தது போல உனக்கு எல்லாவற்றையும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக சொல்லி கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை நான் உன்னோடு இருந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாமும் நான் உன்னிடத்தில் நிறைவாக எடுத்துச் சொல்லி இருந்தாலும் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை காலம் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு செய்ய நினைக்கின்ற எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அல்லவா? எதையும் தாண்டி உனக்கு ஒரு சந்தோஷம் தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களிலும் நீ உன்னை யார் என்று அடையாளம் காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எதை பற்றியும் என் பிள்ளை நீ நினைத்து வருந்தக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்மை காக்க நம் தெய்வம் வந்து நிற்பாள் என்பதனை புரிந்து கொள். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக உன் தாயானவள் என்னிடத்தில் அதனை நீ சொல்லிவிட்டு செய்ய தொடங்கு. அது எனக்கும் மன நிம்மதியை கொடுக்கும். ஏனென்றால் என் பிள்ளை எந்த காரியத்தை இன்று செய்ய போகிறது என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு இந்த வராகி நானும் அதில் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருந்து கொள்வேன் அல்லவா? எது எப்படி நடக்கும், எந்த விஷயம் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதனை புரிந்து கொண்டு நானும் அதற்கு தகுந்தாற்போல உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை நடத்தி கொடுப்பேன் அல்லவா? அதனால் தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் துணை இருப்பது எல்லாமும் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு மேன்மையை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சிந்தித்து என் பிள்ளை நீ எப்பொழுதும் மனதால் நினைக்கக்கூடிய விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து விட்டாலே அது போதும். எத்தனை சந்தர்ப்பத்திலும் நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை வழி நடத்துவேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே, நாளைய விடியல் பொழுது மாசி மகத்தினுடைய விடியல் பொழுது. என் குழந்தையே, நாம் நல்லதொரு காரியத்தை மனதார செய்ய நினைக்கலாம். இந்த நாளில்
நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பல விஷயங்களை நினைத்து பார்த்து நம் முன்னோர்களையும் மனதில் நினைத்து கொண்டு நாம் நீராடுவது நமக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்களை தரும். குளங்கள், ஏரிகள் என்று அருகில் இருக்கின்ற நீர்நிலைகளில் மனதார நீ தெய்வத்தை வணங்கி குளித்து விட்டு வா. என் பிள்ளையே, ஓடுகின்ற தண்ணீரில் குளிக்க வேண்டும். நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நாளை கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அருகில் என்ன இருக்கிறதோ அதில் என் பிள்ளை நீ குளித்தால் போதும். நான் சொல்வது போல உனக்கு நன்மைகள் நடப்பதை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய். என் குழந்தையே, வராகி சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக இனி அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய். முடியாது என்று எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் எல்லாமும் இங்கு மாறிவிடும். இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுத்துவிடும். என் குழந்தையே, அம்மா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். எதையோ நினைத்து என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்ட இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் கடந்து வாழ வேண்டும். உனக்கு நம்பிக்கையை நான் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ முழுக்க முழுக்க தெளிவோடு இருந்து விட்டால் அது போதும். சந்தோஷமான விஷயங்கள் பல உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்க வேண்டும் என்றால், நாளை நீ குளிக்கிறாய் இல்லை என்பது எல்லாம் வேறு விதம். நான் சொல்கின்ற இந்த 2 பேருக்கு உதவி செய்தால் உனக்கு எல்லா பலன்களும் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உதவி என்றால் எப்படிப்பட்ட உதவி தெரியுமா? பொன் வேண்டும், பொருள் வேண்டும், பணம் வேண்டும் என்று வந்து ஒருவர் நிற்கிறார் என்றால் அந்த உதவியை பற்றி உன் தாயானவள் நான் பேச வரவில்லை. நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த உதவியானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற ஒரு விஷயம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை கொடுக்கும், முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, பொன் கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும் நன்றி கெட்ட மனிதர்கள் மறந்துதான் போவார்கள். அவர்களின் காரியம் முடிந்ததும் நிச்சயமாக உன்னை அவர்கள் கண்டு கொள்ளாமல் தான் செல்வார்கள். ஆனால் வயிற்று பசியோடு வருகின்ற 2 பேருக்கு நீ உணவு கொடுத்து பார். வயிற்று பசியோடு வருகின்ற 2 பேருக்கு உன்னால் முடிந்த அளவிற்கு நீ உணவினை கொடுத்து பார். நிச்சயமாக அது உன்னுடைய மனதை மட்டுமல்ல, உன்னுடைய வம்சத்தையே ஆறுதல் படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன் வம்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் துணையிருந்து உனக்கு செய்ய நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது நீ எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ யோசித்து வருந்துவதை விட உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லா நேரத்திலும் என் பிள்ளை, இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற இந்த புண்ணியம் உன்னுடைய வருங்கால சந்ததிகளையும் தலை தோங்கி வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. அவர்களுக்கும் நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னை சுற்றிலும் நான் கொடுக்கும் இந்த விஷயம் அத்தனையிலும் நீ உன்னை யார் என்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே.
தெய்வம் உனக்கு நடத்துவது எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் காலமும் நேரமும் உனக்கு அத்தனையையும் நிச்சயமாக சரியாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எதையுமே நாம் யோசித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதையுமே சிந்தித்து நாம் கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை. நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணி கலங்கிடாமல் இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக மாற்றிவிட முன்னே வந்து விட்டாலே அது போதும். உனக்கு எதிர்பார்த்ததை எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக நடத்தி தருவதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காரணமில்லாமல் நான் எதையும் சொல்ல நினைக்கவில்லை. உனக்கு ஒரு விஷயத்தை நான் இத்தனை தெளிவாக சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி என்ன நடக்கும் என்பது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் தர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிசயங்கள் உனக்கென்று நான் எடுத்துச் சொல்வதை இனிமேல் நீ புரிந்து கொண்டால் முழுக்க முழுக்க உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். முழுக்க முழுக்க இனி வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. யாரையும் நீ கணக்கில் கொள்ளாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்த தீமைகளை இந்த வாழ்க்கையிலிருந்து வேறறுத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க உன்னை ஆயத்தப்படுத்து. தடுத்து நிறுத்த எவனுக்கும் இங்கு தைரியம் இல்லை என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேவையில்லாமல் சோதித்து விட்டார்கள். உன்மேல் கை வைத்தால் அது இந்த வராகி என்மேல் கை வைத்ததற்கு சமம் என்று தெரியாமல் சில மனிதர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள். இவர்களுக்காகவெல்லாம் நீ வருத்தம் கொள்ளாதே. இவர்கள் செய்த காரியங்களுக்காக ஒருபோதும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி சொல்வது போல இது போன்ற விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை சுற்றி பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகள் இனி எதுவென்றாலும் என் பிள்ளை அதிலிருந்து உன்னை நீ அடையாளம் கண்டு கொள்வாய் என்பதனை எந்த காலத்திலும் நீ மறக்காதே. நல்லது நடக்கும் பொழுது நீ நிச்சயமாக இவை ஒவ்வொன்றையும் இனிமேல் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் நேரங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். யார் என்ன நடத்துகிறார்கள், ஏது நடத்துகிறார்கள் என்பதனை எல்லாமும் நீ யோசித்து இனி வருந்தாதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். நீ விரும்புகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் நான் சொல்வது போல உனக்கு நடக்கும். பொதுவாக நாம் எத்தனை உதவிகளை யாருக்கு செய்தாலும் இல்லை என்றாலும் நாம் ஒருவருக்கு செய்கின்ற உணவு, அதாவது ஒருவருக்கு நாம் போக்குகின்ற பசி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயத்தை உனக்கு சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே. எல்லா நிலையிலும் என் பிள்ளை சந்திக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் நேரங்களில் இனி எப்பொழுதும் நீ இந்த சந்தர்ப்பத்தை சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் தெரிந்து கொள். எதையும் எதிர்பார்த்து இங்கு நீ எதையும் நடத்த வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமுமே உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன்னை நிச்சயமாக யார் என்று அடையாளம் கண்டு கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். எதையும் நீ யோசிக்கும்படி உனக்கு எல்லாமுமே இனி நல்லதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டாலே அது போதும். அம்மா சொன்ன விஷயம் உனக்கு புரிகிறது என்றால் நாளைய தினம்
உன்னுடைய முன்னோர்களை நினைத்து, உன்னுடைய தெய்வங்களை நினைத்து, உன்னை தேடி பசியென்று வருகின்ற 2 பேருக்கு நிச்சயமாக உணவு கொடுக்காமல் விட்டு விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.